லோக்சபா துணை சபாநாயகராக அதிமுக எம்பி தம்பிதுரை போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார். லோக்சபா துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் புதனன்று நடக்கிறது. அதிமுக எம்பி தம்பிதுரையை இப்பதவிக்கு ஒருமனதாக தேர்வு செய்ய அரசின் சார்பில் பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு முயற்சிகள் மேற்கொண்டார். அதை காங்கிரஸ் உள்ளிட்ட இதர எதிர்க்கட்சிகள் ஏற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து செவ்வாயன்று துணை சபாநாயகர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரது பெயரை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்மொழிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வழிமொழிந்தார். லோக்சபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் தம்பிதுரைக்கு ஆதரவாக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம்பிதுரைக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம், சிவசேனா, லோக் ஜன்சக்தி கட்சி, எந்த கூட்டணியிலும் சேராத பிஜு ஜனதா தளம், தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகளும் தம்பிதுரைக்கு ஆதரவாக 8 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கின்றன. இதனால் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் துணை சபாநாயகராக தம்பிதுரை புதனன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்சபாவில் 37 எம்பிக்களை கொண்டுள்ள அதிமுகவின் பலம் ராஜ்யசபாவில் 10 உள்ளது. 250 உறுப்பினர்களை கொண்ட ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதாவுக்கு 48 உறுப்பினர்களே உள்ளனர். அதனால் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றும் போது அதிமுகவின் ஆதரவை பெறும் வகையிலேயே அக்கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கருதப்படுகிறது.